பா என்ன உருட்டுற நீ ஆ? நீ உருட்டுன உருட்டுல அந்த கந்தர்வ கோட்டை சமஸ்தானமே ஆடி போச்சு. என்ன நல்ல விதமா சொன்னா உனக்கு பொறுக்காதே. அடியே உண்மையாலுமே அப்படி சொன்ன சந்தோஷம் தாண்டி. ஆனா நம்ம அப்படியா வாழ்ந்துட்டு இருக்கோம்? மனசாட்சி தொட்டு சொல்லு. அதுக்குதான் வாய்ப்பே இல்லைன்னு ஒதுக்கி வச்சிருக்கியடி. ஆனா ஒண்ணுடி, நீ போட்ட டிராமா யாருக்கு ஒர்க் அவுட் ஆச்சோ இல்லையோ, எங்க அப்பாவுக்கு அப்படியே நங்கூர மாட்டின மாதிரி ஒர்க் அவுட் ஆயிருக்கு. பாவம். இனிமே ராகவனே அண்ணியும் அப்பா எப்பவுமே சந்தேகமா தான் பாப்பாரு. ஒரு நிமிஷம். அப்போ மாமா கண்மணி கிட்டயும் ராகவ் மாமா கிட்டயும் இத பத்தி கேட்டாருன்னா என்ன ஆகும்னு யோசிச்சியா? கேக்கட்டும். ஏய், அவங்க டிவோர்ஸ்க்கே அப்ளை பண்ணல. ஆமா, அத அவங்க தெளிவா சொல்லிடுவாங்க. எங்களுக்கு அதுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல, அந்த டைவர்ஸ் பேப்பரை நாங்க பார்த்தது கூட இல்லன்னு சொல்லிடுவாங்க. வேற யாரும் வேணாம், எங்க அண்ணன் போதும். சூட ஏத்து சத்தியம் பண்ணுவான். மாமா நம்புவாரா? அதை இப்ப யோசிச்சு என்னங்க பண்றது? அவர் நம்ம கிட்ட கேட்காத வரைக்கும் சந்தோஷம், விட்டுரு. மாமா, வீராக்கு கல்யாணம் நடக்கும்போது நான் என்ன மனநிலைமையில இருந்தேன்னு உங்களுக்கே தெரியும். அன்னைக்கு ஒரு வேகத்துல நான் கோச்சுக்கிட்டு இங்க வர முடியாதுன்னு எங்க வீட்லயே இருந்தேன். அதுக்கப்புறம் நீங்க என்ன கன்வின்ஸ் பண்ணி கூட்டிட்டு வந்துட்டீங்க. அப்போ இருந்த ஏதோ ஒரு வேகத்துல நான் இந்த நோட்டீஸ வாங்கினேன் மாமா. நான் வாங்கினது என்னமோ உண்மைதான். ஆனா இந்த வீட்டுக்கு வந்த அடுத்த நாளே நான் என் மனநிலைய மாத்திக்கிட்டேன். இது எப்படியோ மிஸ் ஆகி இன்னைக்கு உங்க கையில கிடைச்சிருக்கு. மாமா, எந்த சிச்சுவேஷன்லயும் நான் இப்படி ஒரு தப்பான முடிவை எடுக்க மாட்டேன். உங்க பையனை பிரியிற முடிவை நான் எடுத்தா என்னை விட பெரிய முட்டாள் இந்த உலகத்துல வேற யாருமே இருக்க முடியாது. அதுவும் இல்லாம இப்படி ஒரு குடும்பத்தை விட்டுட்டு யாராவது போவாங்களா மாமா? உங்களை மாதிரி ஒரு மாமனார், இப்படி ஒரு ஹஸ்பண்ட் கிடைக்கிறதுக்கு நான் புண்ணியம் பண்ணிருக்கணும் மாமா. இந்தாங்க மாமா, இத உங்க கையாலே கிழிச்சு போடுங்க. இனிமே இப்படி ஒரு குழப்பமே வரக்கூடாது. இப்பதாமா எனக்கு நிம்மதியாவே இருக்கு. இத பார்த்த உடனே நான் பதறிட்டமா. இனிமே நீங்க கனவுல கூட இப்படி ஒரு முடிவை யோசிக்க கூடாது. நீங்க ரெண்டு பேரும் என் காலத்துக்கு அப்புறம் கூட சந்தோஷமா சேர்ந்து வாழணுமா? கண்டிப்பா வாழ்வோம் மாமா. ரொம்ப சாரி மாமா, நான் எப்பவோ தூக்கி போட்டிருக்கணும், மறந்து போயிட்டேன். பரவாயில்லம்மா. சரி, சாப்பாடு எடுத்து வை. கண்மணி, நீயே பரிமாறுமா. இந்தா. குடும்பமே இப்படித்தான் இருக்கும் போல. டிவோர்ஸுங்கிறது அவ்வளோ அசால்ட்டா போச்சு. நான் வேணா வைக்கவா? நீ எந்த பிளான்ல தான் இருக்கேன்னு தெரியாம நான் உன் மேல கோவப்பட்டுட்டேன்டி. சாரிடி. இனிமே இந்த விஷயத்துல நான் உனக்கு எப்பவும் சப்போர்ட்டா இருப்பேன். மாறா, மீ வாட் டார்லிங்? ஆமா, அடுத்து உன் பக்கெட் லிஸ்ட்ல என்ன இருக்கு? என்ன பக்கெட் லிஸ்ட்? சும்மா நடிக்காதடா. அடுத்து என்ன பண்ணனும் சொல்றியா? என்ன இப்பெல்லாம் என் பக்கெட் லிஸ்ட்ல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுல என்ன விட நீ ரொம்ப ஆர்வமா இருக்க. இல்ல, அத செஞ்சு முடிச்சிட்டா என் வேலை முடிஞ்சிரும், அதனால தான் கேட்டேன். பக்கெட் லிஸ்ட்னா அது தினம் செய்யறது இல்ல, அதுக்குன்னு கொஞ்சம் டைம் இருக்கு. எனக்கு தோன்றப்பதான் என்னால சொல்ல முடியும். அவன் ஒரு பக்கெட் லிஸ்ட போட்டு வச்சுக்கிட்டு அதை ஒவ்வொன்னா நிறைவேற்ற 60 வருஷம் எடுத்துக்கிறாங்க. விட்டா நீ 5 நாள்ல முடிச்சு விட்டுருவ போல. ஆமா, என்ன பக்கெட் லிஸ்ட்? கேக்குறாருல, சொல்லுங்க. எனக்கு தெரியாதுப்பா, நீயே சொல்லிடு. டேய், யாராவது ஒருத்தர் சொல்லுங்களே. அவள்கிட்டயே கேட்டுக்கடா.
எல்லாம் அவளோட ஐடியா தான். நீ ஏன் சொல்லிடு. ம். அ- 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 அது மாறனுக்கு ஒரு சில ஆசைகள்லாம் இருக்குதான். அது எல்லாத்தையும் அவரு பக்கெட் லிஸ்டா போட்டு வச்சிருக்காரு. அதான் அப்படியே ஒவ்வொன்னா அவர்கிட்ட கேட்டுட்டு. நீ நிறைவேத்த போறியா? அஃப்கோர்ஸ் ஆஸ் அ ஒய்ஃபா அது அவளோட டியூட்டி இல்லையா? என்ன வீரா? ம், ம் வீரா, ராகவனுக்கெல்லாம் கேட்டதெல்லாம் கிடைச்சு எந்த குறையும் இல்லாம வளர்ந்தான். அப்பா எது கேட்டாலும் செஞ்சு கொடுத்துருவாரு. ஆனா மாறனுக்கு அப்படி இல்ல. அவன் ஆசைப்பட்டது எதுவுமே பெருசா கிடைச்சது இல்ல. எதுவுமே கிடைக்காததுனால எவ்வளவு ஆசை இருக்கும். அதனால அவன் பக்கெட்டும் பெருசா இருக்கும், அப்படியே லிஸ்டும் பெருசா இருக்கும். சோ பாத்து கொஞ்சம் கவனமா இருந்துக்கோ. ம் ஏய், கூட பிறந்தவனுக்கா ஏதோ அடி மனசுல இருந்து ஃபீல் பண்ணி சொல்லுவேன்னு பார்த்தா போற போக்குல கலாச்சு விட்டுருக்க. டேய் மாறா, ம்? அங்க பாருடா. ம்? அப்பா போடக்கூடாதுன்னு சொன்னார்ல, ஆ. நீ நடிச்ச ஆடு. அங்க பார், இன்னும் அந்த ஆடு தான் கடையில ஓடிட்டு இருக்கு. அங்க பாரு, என்ன ரொமான்ஸ்ல. நீ வேற, அந்த டைரக்டர் ஒரு வேலை பார்த்தாரு.